ஹாய் டியர்ஸ், எல்லா புகழும் இறைவனுக்கே. அனைவருக்கும் இனிய நச்சமிழ் வணக்கம். எல்லோரும் கேட்டாங்க, ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க, நீங்கள் நல்லா அழகாக தமிழில் நீங்கள் சொல்கிறீங்க எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு. கற்றதனால் ஐய பயனென்கொள் வாளறிவன் நற்றால் தொழ அர் எனின். எந்த ஒரு செயலும் நம்ம எவ்வளவு தான் கல்வி கற்றிருந்தாலும் படித்திருந்தாலும், நம்ம ஒரு சான்றோர் ஞானியாக இருந்தாலும், கடவுளுடைய திருவடிகளை நம்ம வணங்காமல் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது சக்ஸஸ்ஃபுல்லாகாதுங்கிறது என்னுடைய விருப்பம், என்னுடைய கருத்து. அதனால தான் நான் பொதுவாக முறைக்குமே எல்லாத்துக்குமே பொதுவாக எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு நான் சொல்லிவிட்டு நான் தொடங்குறேன். இன்றைக்கி மேரி லிஷியா கிச்சனில் என்ன பார்க்க வரேன்னா, கேழ்வரகு மாவில் எப்படி நம்ம அரை செய்கிறதுன்னு செய்து காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாமா? பேன் காயட்டும். கொஞ்சமாக நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1.5 கப்பு கேழ்வரகு மாவுக்கு நம்ம இன்றைக்கி கேழ்வரகு அடை செய்கிறதுக்கு 1.5 கப்பு சின்ன வெங்காயம் இது நல்லா வதக்கிட்டு அரை டீஸ்பூன் சீரகம் போட்டு வதக்கிக்கலாம். நாலு பச்சை மிளகாய், சின்ன பிள்ளைங்க இருந்துச்சுன்னா காரம் கம்மியாக 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். சிறிதளவு மல்லி இலை, ஒரு 2 இனுக்கு கருவேப்பிலை, ஒன்றரை கப்பு கேழ்வரகு மாவுக்கு 1 கப்பு முருங்கை இலை, கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இது போட்டு ரொம்ப வதக்க வேண்டாம், இது போதும். இப்போ இதோட ஆஃப் பண்ணிவிட்டு மாவு பிசைஞ்சுக்கலாம். இது வயலில் விளைஞ்சது, கடையில் வாங்கினதில்லை, இதுதான் அரைச்சி வச்சுருக்கேன். இது கேழ்வரகில் நிறைய சத்துக்கள் இருக்குது. கால்சியம், பொட்டாசியம், சிங்க், மேங்கனீஸ், மினரல்ஸ், எல்லா விதமான சத்துக்களும் இந்த கேழ்வரகில் இருக்குது. இது இப்போ எல்லாருமே அதிக அளவில் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் தான் நான் இப்போ அடை செய்ய போகிறோம். 1.5 கப்பு கேழ்வரகு மாவுக்கு நம்ம தேவையான பொருளை நல்லெண்ணெய் விட்டு வதக்கி வச்சுருக்கோம். உப்பு நம்ம வதக்கும் போதே போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த உப்பும் மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த கேழ்வரகு அடைக்கு சின்ன வெங்காயம், சீரகம் இதுதான் போட்டு இதில் செய்யணும். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் போடுறது நல்லது. வெங்காயம் அந்த விலை விற்கிதுங்க, 1 கிலோ 130 ரூபா சில்லறை கடையிலெல்லாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது. இது இந்த அளவுக்கு பிசைஞ்சால் போதுங்க. இந்த அளவு இருக்கணுங்க. வாழை இலையில் எண்ணெய் தடவிட்டு அப்படியே தட்டி போட வேண்டியதுதான். நல்லெண்ணெய் விட்டு இது அப்படியே பேனில் வச்சிடலாம். வாவ், சுற்றி நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இப்படி வச்சுட்டு அப்படி சாய்ச்சோம்னா அப்படி அழகாக எடுத்துக்கலாம். அப்படியே 2 பக்கமும் நல்லா செவக்க எடுத்து இந்த கேழ்வரகில் எதுக்கு நம்ம அதிகமாக முருங்கைக்கீரை சேர்த்துருக்கோம் அப்படின்னா, அந்த கேழ்வரகுன்னா அடை இதெல்லாம் செய்கிறதுக்கு முருங்கைக்கீரை தான் சேர்க்கணும். இது சுற்றி நிறையா இருக்கு இல்லையா, அது நல்லெண்ணெய்ங்க வீட்டில் ஆட்டிட்டு வந்தது, அதான் அப்படி இருக்குது. இங்கே பாருங்கள், அடை தட்டுறதுக்கு இந்த அளவுக்கு மாவு எடுக்கணும்.
நல்லா வேக வச்சு எடுக்க வேண்டியதுதான். இந்த கேழ்வரகு அடையில் அவ்வளோ அபரிமிதமான சத்துக்கள் நிறைந்திருக்குது. இதில் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்குது இந்த கேழ்வரகுல. அதே மாதிரி முருங்கைக்கீரையிலையும் நிறைய இரும்பு சத்துக்கள் இருக்குது. கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. சர்க்கரை வியாதிக்காரவங்களுக்கு வந்து இந்த வாரத்துக்கு 3 டைம்ஸ் எடுத்துக்க சொல்கிறாங்க முருங்கைக்கீரையை. அதனால் இதை எடுத்துக்குங்க. வீட்டுக்கு உத்தரப்பிரதேசத்தில் வந்து வீட்டுக்கு ஒரு முருங்கை மரம் வச்சு வளர்க்கணும்னு சொல்லியிருக்காங்களாம் அவங்க. அது மாதிரி நம்மளும் அது மாதிரி ஒரு வீட்டுக்கு எங்கள் வீட்டிலேயே 2-3 மரம் வச்சுருக்கேன்னா நல்ல சத்துக்கள் அதிகம் உள்ள கீரை இது. இதை பயன்படுத்திக்கோங்க. Thanks for watching. Thank you all.